நேர்களே, நாட்டையே உலுக்கியிருக்கக்கூடிய இந்த குஜராத் அதில் அகமதாபாத் சர்வதேச விமான நிலையத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விபத்து, அது தொடர்பான நெஞ்சை உழுக்கக்கூடிய காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். களத்திலிருந்து பல்வேறு தகவல்கள் நமக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த வகையில் தற்பொழுது டிஜிசி, அதாவது டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன், ஓய்வு பெற்ற ஏர் சேஃப்டி அதிகாரி ராஜீவ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ராஜீவ். இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. ஒரு போயிங் விமானம் அப்படின்னும் போதே நமக்கு அதோடைய பிரம்மாண்டம், அதனுடைய பாதுகாப்பு அதில் தான் நினைவுக்கு வரும். ஆனால் தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த விபத்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக மாறி இருக்குன்னு சொன்னால் மிகையாகாது. ஸோ ஒரு விமானம் புறப்படும் போது, இவ்வளவு பெரிய ஒரு பயணிகள் விமானம் புறப்படும் போது என்னென்ன புரோட்டோகால்கள் பின்பற்றப்படும், எந்தெந்த வகைகளில் பயணிகளுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும்? வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். பர்சன்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். நார்மலி most of the accidents it is happened most probably because of the human errors, and remaining things are due to purely technical and some of them due to the weather problems. குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும் திரு ராஜு, கொஞ்சம் தமிழ்ல நம்ம நேயர்களுக்கு புரியுற மாதிரி. ஓகே. I will mix up English and Tamil. Okay, சொல்லுங்க. முக்கியமா இது மாதிரி விபத்துக்கள் நடப்பதற்கு காரணங்கள் வந்து மனிதர்களால் ஏற்படும் தவறுகள் தான் அதிகமாக சொல்லப்படுகிறது. ஓகே. மற்றவைகள் எல்லாம் இன்ஜினியரிங் இல்ல வானிலை காரணமாக நடக்கும். சோ இப்போ வானிலை கிளியரா தான் இருக்கு. இப்போ நம்ம தொழில்நுட்ப கோளாறுன்னு எடுத்துக்கலாமா இல்ல மனித தவறுன்னு எடுத்துக்கலாமா? உங்களுடைய எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன். இல்ல, இது வந்து என்னுடைய பார்வையில் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றவங்க இப்ப என்ன சிச்சுவேஷன் இருக்குது அதை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே. சோ புரியுங்களா? அதே மாதிரி ஒரு பிளைட் வந்து புறப்படுவதற்கு முன் வெவ்வேறான செக் செய்ய வேண்டி இருக்கிறது. அதாவது கிரவுண்ட்ல இருந்து, அவங்க ஆபீஸ்ல இருந்து, பைலட்ல இருந்து, ஏரோஸ்பேஸ்ல இருந்து, எல்லாரும் வந்து இன்ஜினியர்ஸ்ல இருந்து எல்லாருமே வந்து ஒவ்வொரு வகையான செக்ஸை வந்து செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். ஆனா இதுல எந்த இடத்துல வந்து ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு they have to find out. ஓகே. அது நமக்கு கருப்பு பெட்டி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வருமா? இல்ல, சிலது கருப்பு பெட்டி கிடைத்த பிறகு தெரியலாம். சிலது வந்து சைட்ல வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண பிறகு சில காரணங்கள் கண்டுபிடிக்கப்படலாம். ரைட். இப்போ ஒரு போயிங் மாதிரியான ஒரு மிகப்பெரிய விமானம்னும் போது அதோடைய பாதுகாப்பு மேல ஒரு நம்பகத்தன்மை இருக்கும். இந்த மாதிரியான விபத்துகள் நடக்கும்போது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கணும் அதுக்கு? இல்ல, ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து இது மாதிரியான விபத்துக்கள் வந்து முதல்ல வந்து மீட்பு பணி தான் முக்கியமானது. ஓகேவா? அந்த மீட்பு பணியில வந்து இது வந்து மனிதர்களா இருக்கலாம், அல்லது வந்து விமானத்துறை பாகங்களா இருக்கலாம், நீங்க சொன்ன மாதிரி அந்த கருப்பு பெட்டியா இருக்கலாம். இவைகள் எல்லாம் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து மிக உதவியாக இருக்கும். ஓகே. இங்கே எனக்கு இன்னொரு விளக்கம் தேவைப்படுது. புறப்பட்ட சில மணித்துளிகள்லயே இந்த மேடே அலர்ட் அப்படின்ற ஒரு சிக்னல் வழங்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அந்த மேடே அலர்ட் அப்படின்னா என்ன, அதை பத்தி விரிவா சொல்ல முடியுமா? மேடே அலர்ட்ன்றது வந்து அந்த சிக்னல் கிடைக்குதுன்னா வந்து பைலட் வந்து அட் லாஸ்ட் சிச்சுவேஷன் ஒன்லி தே டு திஸ். கடைசி தருணத்தில் தான் வந்து மேடே அலர்ட் வந்து இது பண்ணுவாங்க, ஆக்டிவேட் பண்ணுவாங்க. இல்லையா ஆட்டோமேட்டிக்கா பண்ணுவாங்க. ஆனா ஆட்டோமேட்டிக்கா பண்றது இதுல சான்ஸ் இல்லை. ஏன்னா மேடேன்றது வந்து அவங்க வந்து பைலட் வந்து அவங்க வந்து இது மாதிரியான சிச்சுவேஷன் கிரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருந்தா அது மாதிரி வந்து மேடே அலர்ட் வந்து சிக்னல் வந்து ஆன் பண்ணி விடுவாங்க, ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஓகே. இது வந்து ஏர்கிராப்ட்ல இருந்து பைலட் கிட்ட இருந்து வர வேண்டியது. ஓகே. இது பைலட் கிட்ட இருந்து வந்துச்சா இல்ல ஏடிசி கண்ட்ரோல் ரூம்ல இருந்து வந்துச்சான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே. இதுல வந்து தரை கட்டுப்பாட்டு நிலையத்தோட பணி என்ன? இந்த சிக்னல் வந்த உடனே அவங்களோட ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்? இல்ல, இது தரை கட்டுப்பாடு வந்து ஏடிசி தான் முதல்ல கான்டாக்ட்ல வருவாங்க.
ஓகேங்களா? ஏடிசின்றது வந்து இப்ப பைலட் கண்ட்ரோல் பண்ற மாதிரி, ஏர்கிராஃப்ட் கண்ட்ரோல் பண்ற மாதிரி வந்து தரைக்கட்டுப்பாட்டுல கண்ட்ரோல் பண்றவங்க அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்ககிட்ட தான் வந்து முதல்ல இந்த இன்ஃபர்மேஷன் வரும். அது வந்த உடனே அவங்க வந்து மத்த துறைகள்லாம் வந்து முடக்கி விடுவாங்க. உதாரணமா முதல்ல வந்து முடக்கி விட வேண்டியது வந்து உங்களுக்கு வந்து மீட்பு பணிக்காக உண்டான நடவடிக்கைகள் தான். ஓகே சார், இந்த வந்து மற்ற துறைகளை வந்து அவங்க முடக்கிடுவாங்க. ஓகே, இந்த விபத்துக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய தகவல் சொல்றாங்க. அதுல ஓவர் ஃபியூலிங்கும் ஒரு காரணம்ட்டு சில பேர் சொல்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன? ஓவர் ஃபியூலிங் ஒரு ரீசனா இருக்குமா? ஓவர் ஃபியூலிங், எரிபொருள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னும் போது இல்ல, அது வந்து எடுத்த உடனே சொல்ல முடியாது. அது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் கிளம்புதுன்னா முதல்ல வந்து ரூட்டுக்கு தகுந்த மாதிரி பைலட்டின் கமாண்ட் வந்து அவங்க வந்து ரெடி பண்ணுவாங்க. எவ்வளவு ஃபியூல் எடுத்துன்னு போகணும், எவ்வளவு இதுக்கு வெயிட் வந்து அலௌடுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் எடுத்துன்னு போவாங்க. ஓகேங்களா? அதனால வந்து அதிகமா இருக்குதா என்னன்னு சொல்லிட்டு அது நம்ம போய் இமிடியேட்டா சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து சப்போஸ் வந்து ஓவர் ஃபியூலிங் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் ஆல்ரெடி இருக்கும். ஏன்னா இது வந்து ஏர்கிராஃப்ட்ல பைலட் கிட்ட மட்டும் இருக்காது, அந்த ஃபியூலிங் பண்ண கம்பெனி கிட்டே அந்த லிஸ்ட் இருக்கும். எவ்வளவு ஃபியூல் ஏற்றிருக்காங்க, எவ்வளவு பண்ணிருக்காங்க சொல்ற அந்த விவரங்கள் எல்லாம் அவங்க கிட்டயும் இருக்கும். அதனால அதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஓவர் ஃபியூலிங் பண்ணிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப எடுத்த எடுப்புல வந்து நம்ம அதை பத்தி சொல்லக்கூடாது. ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து ப்ரிப்பரேஷன் இன்வால்வ் ஆகுது. கிரவுண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பைலட் ஆகட்டும், இல்ல ஏரோஸ்டர்ஸ் ஆகட்டும், இன்ஜினியர்ஸ் ஆகட்டும், அவங்க வந்து அவங்களுக்கு உண்டான செக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இப்ப பைலட் உதாரணமா பைலட் எடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஆல்கஹால் சம்பந்தப்பட்ட டெஸ்ட் வந்து அண்டர்கோ ஆகணும். அதே மாதிரி உங்களுக்கு இவங்க இருக்காங்க இல்லையா, கேபின் க்ரூ, ஏரோஸ்டர்ஸ், அவங்களும் அதே மாதிரியான டெஸ்ட்டுக்கு சப்ஜெக்ட் பண்ணுவாங்க. ரைட்டா? அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து அவங்க ஆபீஸ்ல வந்து விமான நிலையத்தோட ஆபீஸ்ல வந்து ஏர்லைன்ஸோட ஆபீஸ்ல வந்து அவங்க வந்து பிரீஃபிங் எல்லாம் கொடுப்பாங்க. அவங்க டெஸ்பாச் ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு பிரீஃபிங் எல்லாம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த பிரீஃபிங் கொடுத்து முடிஞ்ச பிறகு எல்லாம் சாட்டிஸ்ஃபேக்டரியா இருந்தா அதான் வந்து உங்களுக்கு வந்து பைலட் வந்து பிளைட்டை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு எடுப்பாரு. சொல்லுங்க. இப்போ வந்து பைலட் சைட்ல இருந்து இந்த மேடே அப்படின்ற ஒரு அலர்ட் வருது இல்லையா, அப்படி ஒரு சிக்னல் அனுப்புறாங்கன்னா அங்க இருந்து தரைக்கட்டுப்பாட்டு நிலையத்திற்கு அந்த வரக்கூடிய அந்த தகவல் வந்து சேர்றதுக்கான அந்த இடைவெளி எவ்வளவு நேரம் இருக்கும்? இடைவெளி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒன்ஸ் வந்து பைலட் ஆக்டிவேட் பண்ணா இமிடியேட்டா உங்களுக்கு வந்துடும். ஏன்னா இது வந்து எல்லாமே வந்து கனெக்டட் தான். இமிடியேட்டா வந்து எலக்ட்ரானிக்கலி கனெக்டட் தான், சேட்டலைட் கனெக்டட் தான். ஓகேவா? அதனால வந்து இதுக்கு தான் கேப்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க ஆக்டிவேட் பண்ண உடனே வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு வந்துடும், ஏடிசி கண்ட்ரோல் ரூமுக்கு வந்துடும். சப்போஸ் ஏடிசி கண்ட்ரோல் அது இமிடியேட்டா வந்து நோட்டீஸ் பண்ணா இமிடியேட்டா ஆக்ஷன் எடுப்பாங்க. சப்போஸ் வந்து அவர் வந்து ஓவர் செட் பண்ணிட்டா வச்சுங்க, அப்ப கொஞ்சம் டிலே ஆகலாம். ஸோ இந்த விபத்து ஏற்பட்டதற்கான காரணங்கள், வெவ்வேறு காரணங்கள் சொல்லப்படுறதுல பறவைகள் இன்ஜின்ல மோதி இருக்கும், அதனால கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பறவை மோதும் போது இந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்க வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி சம்பவம் இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு வந்து பறவைகள் இருந்துச்சுன்னா அதுக்கு உண்டான உடனே வந்து வார்னிங் வந்து தரைக்கட்டுப்பாட்டுல இருந்து கொடுத்துருவாங்க முதல்ல. அந்த இடத்துல வந்து பறவைகள் நடமாட்டம் அதிகமாகுது, ஃப்ளைங் பேர்ட்ஸ் ஆர் ஹை, அது மாதிரி நிறைய வார்னிங் கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து பைலட் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு டேக் ஆஃப் ரெடி பண்ணுவாரு. ஸோ இது நிறைய காரணங்கள் நிறைய தரப்புல சொல்லப்பட்டாலுமே அட் த எண்ட் ஆஃப் தி டே இந்த விபத்து தற்பொழுது நடந்திருக்கக்கூடிய நிலையில போயிங் பத்தின ஒரு கேள்விகளும் எழ ஆரம்பிச்சிருக்கு. போயிங் 787 ட்ரீம் லைனர், இந்த பர்டிகுலர் விமானத்தை பத்தின உங்கள் பார்வை என்ன? எந்த அளவுக்கு அது பாதுகாப்பு, அதனுடைய பிரம்மாண்டம், இதை பத்தின தகவல்களை சொல்லுங்க. இல்ல, இது வந்து காரணமா வந்து எல்லாருமே சொல்ற ஒரு ரூமர்ஸ் தான். ஏன்னா ஒரு ஆக்ஷன் ஆனா வந்து 787ல வந்து சம் ப்ராப்ளம் இருக்கு, டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எல்லா ஏர்கிராஃப்ட் டிசைனுமே வந்து உங்களுக்கு வந்து
இஸ் நாட் அட் ஆல் 100% அப்சல்யூட்லி ஃபுல் ப்ரூஃப். ஓகே, எல்லாத்துலயும் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் வந்து they are developing the design and concept. அதனால வந்து அவங்க டிசைன்ல அவங்க கான்செப்ட்ல வந்து தப்புன்னு இமிடியேட்டா எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்ல வந்து ஒவ்வொன்று டெவலப் ஆகும். பேசுறது வந்து டெக்னாலஜி. அதனால அதை வந்து நம்ம இமிடியேட்டா வந்து சொல்ல முடியாது. அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போ பிளாக் பாக்ஸ் கிடைச்ச பிறகுதான் அதை வந்து நம்ம திருமணமா சொல்ல முடியும். அதுதான் வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளம் சொல்றது. ஓகே, அந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால இந்த ஆக்சிடென்ட் ஆச்சா இல்ல ஹியூமன் எரரால ஆச்சா, இது வந்து உங்களுக்கு வந்து அந்த பிளாக் பாக்ஸ் கிடைச்ச பிறகு உங்களுக்கு வந்து இமிடியேட்டா தெரிய வரும். ஓகே, அதனால உங்களுக்கு சிவிஆர்னு ஒண்ணு இருக்குது, காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதை வச்சு அதாவது விமானிகிட்ட இருந்து உங்களுக்கு தரைக்கட்டு வர அந்த ஒலியோட நாடான்னு சொல்லுங்களேன். ஸோ அதை வச்சு இமிடியேட்டா வந்து பைலட்டுக்கும் தரைக்கட்டுப்பாடு நடந்த உரையாடல் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அது மட்டும் இல்ல, விமானத்துக்குள்ளாரியே அவங்க என்ன பேசிக்கினாங்க அதையும் கூட கண்டுபிடிக்கலாம். ஓகே, சரிங்களா? அதனால வந்து சப்போஸ் அவங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா அதை வந்து நிச்சயமா பேசி இருப்பாங்க. ரெண்டு பைலட்டுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசலாம். ஓகே, இதெல்லாம் வந்து எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஓகே, இதனால வந்து நம்ம ஈஸியா வந்து கண்டுபிடிக்கலாம் இது வந்து ஏர்கிராப்டோட ப்ராப்ளமா இல்ல வேற எதனா செட்டிங்ஸ்ல ப்ராப்ளமா இல்ல வேற எதனா அவுட் சைட் ப்ராப்ளமா. நீங்க சொல்ற மாதிரி பறவைகள் ப்ராப்ளமா, அது கூட அது வந்து ரெக்கார்ட் ஆகும். அவங்க பேசி இருப்பாங்க. ஓகேங்களா? இல்ல, இப்போ டெக்னிக்கல் எரர் பத்தி நிறைய பேசுறோம். மனித தவறு இருக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது ரெண்டு விமானிகளுமே, ஒருத்தர் சுமிதா இருக்கட்டும் இல்ல கிளைவா இருக்கட்டும், ஒருத்தர் 8000 மணி நேரத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இன்னொருத்தருக்கு 1000 மணி நேரத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்களுடைய பார்வை என்ன? இதுல இவங்களுடைய எந்த அளவுக்கு இதுல சம்பந்தப்பட்டிருப்பாங்க அப்படின்ட்டு? இல்ல, இப்ப 8000 1000 வந்து கமாண்டர் கோ பைலட். நாமளா வந்து கமாண்டர் வில் ஹேவ் நிறைய ஃபிளைங் ஹவர்ஸ் வந்து கமாண்டர் கிட்ட தான் இருக்கும். ஓகே, ஏன்னா கமாண்டர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கோ பைலட்டா இருந்து தான் வந்து கமாண்டர் ஆக முடியும் உங்களுக்கு. அதனால கோ பைலட் ஃபிளைங்கே வந்து ரொம்ப நேரம் அதுக்கப்புறம் தான். அதுவும் ஏர்லைன்ஸ் வந்து அவங்களுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. எடுத்தோடனே எல்லாருக்குமே வந்து கோ பைலட் டிசிஎல் அந்த ரூல்ஸ் இருந்தாலும் அவங்க சீனியாரிட்டி பிரகாரம் அது வந்து அதுக்கு அவங்களோட ப்ரொஃபஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அவங்க வந்து தே வில் பிகம் தி கமாண்டர். அதனால வந்து கமாண்டர்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பைலட்டா தான் இருப்பாங்க. அதுவும் பிறகு எந்த அளவு அவங்களுக்கு வந்து கமாண்டர்ஷிப்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு அதுவும் பார்ப்பாங்க. ஓகே, அதனால வந்து அவங்க ஃபிளைங் வந்து அவங்க நீங்க சொல்ற மாதிரி சப்போஸ் 8000 hours ஃபிளை பண்ணிருக்காங்கன்னு வச்சுங்க, இட்ஸ் நாட் சிம்பிள். ஓகே, அதனால வந்து அவங்க ப்ரொஃபஷன்ஸ்ல வந்து நம்ம இமிடியேட்டா டவுட் பண்ண முடியாது. ஓகே, இல்ல எல்லா காரணங்களையும் அலசி ஆராயற மாதிரி தான் அந்த கேள்விகள்லாம் முன்வைக்கப்படுது. ஆமா, இதுல வந்து எல்லாத்துக்குமே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, இதுல வந்து இன்வெஸ்டிகேட் பண்றவங்க டிசிஏ சைட்ல இருந்து மத்த சைட்ல இருந்து பிளாக் பாக்ஸ் கிடைக்கணும். ஏடிசில வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஏடிசி டேப் எடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியதா இருக்கும். சில சமயம் வந்து ஏடிசி டேப்பும் வந்து நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏடிசின்றது நீங்க உங்க பாஷையில சொல்ல போனா அந்த தரைக்கட்டுப்பாட்டு நிலையம். ஓகேங்களா? ஓகே, ஓகே. சோ அதுலயே வந்து நம்மளுக்கு சில தரவுகள் கிடைக்கலாம். ஓகே, ரைட் சார். அதனால வந்து பிளாக் பாக்ஸ், அந்த காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் இதெல்லாம் கிடைச்ச பிறகுதான் நம்ம வந்து முக்கியமா எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சொன்னோம்னா அவர் நல்லா இருக்காது. ஆக்சுவலா இட்ஸ் ஒன்லி கிரியேட் த ரூமர்ஸ். ஓகே, ஓகே, காட் இட். Thank you, sir.